எஸ்டர்டே வந்து நம்ம யூரோ ஏஷியாவில் ஒரு ட்ரேட் அப்படின்ட்டு எடுத்திருந்தோம். இந்த ட்ரேட் வந்து நம்ம எப்படி எடுத்தோம், என்னென்ன கிட்டரியா வச்சு எடுத்தோம், இது டார்கெட் ஹிட் ஆயிடுச்சா இல்லை லாஸ் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃப்ரீ மெம்பர்ஷிப் அப்படின்றத கண்டக்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஃப்ரீ மெம்பர்ஷிப் அப்படின்றதுக்கான டாபிக் அப்படின்றது தான். இந்த ஃப்ரீ மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அட்டன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லிங்க் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். ட்ரைனிங் குரூப்க்கான லிங்க் அப்படின்றத நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எஸ்டியோட டே டைம் ஃப்ரேமில் இருக்கும். இப்போ டே டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரேட் வந்து நம்ம எஸ்டர்டே எடுத்த ட்ரேடு. ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக வந்து ஒரு பேரிஸ் மூமெண்டம் தான் இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த நாளும் நம்ம பேரிஸ் மூமெண்டம் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாங்கள் இதுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு செக்லிஸ்ட் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறோம். அந்த செக்லிஸ்ட் யூஸ் பண்ணி தான் நாங்கள் ட்ரேட் அப்படின்றதுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் பாருங்கள். ஸோ 5 மினிட்ஸில் கிளியராக நம்ம இந்த பிளேஸில் தான் நம்ம ட்ரேட் அப்படின்றது எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த இடத்துல பட் ஆனால் நான் மார்க் பண்ணியிருக்கிறது, ஸோ இதை மார்க் பண்ணியிருப்பேன். இது எதனால் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு சார்ட்லையுமே காட்டுறேன். இந்த இடத்த மார்க் பண்ணியிருப்பேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு எஃப்இஜியோட கம்பைன் பண்ணி மார்க் பண்ணியிருப்பேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த எஃப்இஜியோட உங்களுக்கு கம்பைன் பண்ணி மார்க் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இதோட ஸ்விங் ஹை அப்படின்றத தான் வச்சுருப்பேன். ஓகேங்களா? ஷார்ட் போர்ஷன் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி அப்படின்ட்டு எடுத்துருக்கோம். ஸ்டாப் லாஸ் அப்படின்ட்டு இந்த ஸ்விங் ஹையில் வச்சுருக்கோம். இந்த ஸ்விங் ஹை அதே மாதிரி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1:2 ரேஷியோ அப்படின்றத வச்சுருந்தோம். மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு. பட் அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்மளுக்கு வந்து 1:2 ரேஷியோ கொடுத்துருக்கா அப்படின்றது தான் முக்கியம். இப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவரால் ட்ரெண்டை பாருங்கள். மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட லோ வந்து கிளியராக வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் அப்படின்றதுமே பண்ணிருச்சு. அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஓவராலாக டவுனில் தான் இருக்குது. இந்த அப்பாகிற ரீசன் வந்து இதோட லிக்விடிட்டி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்விங் ஹை லிக்விடிட்டி, இதோட லிக்விடிட்டி, இந்த மாதிரி இதோட லிக்விடிட்டியை எடுக்கிறதுக்கு தான் மார்க்கெட் அப்படின்றது உங்களுக்கு அப்பா இருக்குது. ப்ளஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டுமே கூட. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபிப்டூல் யூஸ் பண்ணிங்கன்னா கிளியராக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் ஏரியாவில் தான் உங்களுக்கு மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரும் வந்து டவுனுக்கு சப்போர்ட் பண்ணுது. லிக்விடிட்டி அப்படின்ற உங்களுக்கு கிராப் பண்ணிச்சு. ஃபிப்டூலில் உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் ஏரியாலுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு செல் சைடு தான் போகுது அப்படின்ற நம்மளுக்கு காட்டினதுனால தான் இந்த ட்ரேட் அப்படின்ட்டு எடுத்தோம். நம்ம இந்த எஃப்இஜியோட ஹையில் வந்து நம்ம எஸ்எல் வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்விங் ஹையில் நம்ம எஸ்எல் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். எஃப்இஜியோட ஹையில் நீங்கள் வைக்கும்போது ஒரு சில டைம் நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய அதிகம். ஒரு ஸ்விங் ஹையில் வைக்கும்போது உங்களுக்கு சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதும் உங்களுக்கு தவிர்க்கப்படலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்டம் அப்படின்றதுமே கேப்சர் பண்ண முடியும். பட் இவ்வளோ பெரிய மூமெண்டம் அப்படின்றத நாங்கள் பிடிக்கல. ஜஸ்ட் 1:2 ரேஷியோ அப்படின்றதான் நாங்கள் வந்து கேப்சர் பண்ணோம். ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறதா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.